அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேகலா ரகுநாத் பேசுகிறேன். ஆசிரியர் என்னும் சொல்லுக்கு குற்றம் களைபவர் என்பது பொருளாகும். தான் குற்றமற்றவராக நின்று தன்னிடம் கற்க வருவோரை குற்றமற்றவராக்கும் பணியை செய்பவரே ஆசிரியர். தொல்காப்பியத்துக்கு பிறகு எளிமையான இலக்கண நூல் என்றால் அது நன்னூல். பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூல். இந்த எளிமையான இலக்கண நூலானது எழுத்து இலக்கணம், எழுத்துக்கு எளிமையான விளக்கத்தை கொடுக்குறாங்க. சொல்லிலக்கணம், சொல்லுக்கு எளிமையான விளக்கம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஒரு சிறந்த ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவருக்கும் இலக்கணம் சொல்லி சென்றிருக்கிறாரு நமது பவணந்தி முனிவர். என்னன்னு பார்க்கலாமா? ஒரு நல்ல குடியில் பிறத்தல். ஒரு ஆசிரியர் எப்படிப்பட்ட குடியில் பிறக்கணும்? நல்ல குடியில் பிறக்கணும். இரக்க பண்போடு இருக்கணும். அடுத்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுபவராக இருக்கணும். தேவைப்படுற நேரத்தில் என்ன பண்ணணும்? உதவி பண்ணணும். அடுத்தது தெய்வ வழிபாடு. தெய்வ வழிபாடுகளில் பொதுத்தன்மையோட சிறப்பான நிலையை அவர் மேற்கொள்ளணும். அடுத்ததாக பெருந்தன்மை மிக்கவராக இருக்க வேண்டும். பல நூல்களை கற்று தேர்ந்து தெளிந்த அறிவுடையவராக இருக்க வேண்டும். அவ்வாறு கற்று தேர்ந்த நூல்கள் இருக்கு இல்லையா, அவற்றை மற்றவர்களிடம் கூறும்போது சுவைப்படவும் தெளிவாகவும் விளக்கும் சொல்லாற்றல் அவர்கிட்ட இருக்கணும். ஒரு சிறந்த ஆசிரியர்னா அவர்கிட்ட சுவைப்பட சொல்லும் திறமையும் இருக்கணும், தெளிவாக சொல்லும் திறமை இருக்கணும், பேச்சாற்றல், சொல்லாற்றல், வார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு நிலம் மாதிரி பொறுமையுடன் இருக்கணும். மலை மாதிரி, நிலம் மாதிரி பொறுமையாகவும் இருக்கணும், மலை மாதிரி ஓங்கி உயர்ந்தும் இருக்கணும். அடுத்ததாக துலாக்கோல் போல, எடைக்கருவி துலாக்கோல் போல பொதுத்தன்மையுடன் நடுவு நிலைமையுடன் இருக்கணும். மலர் போன்ற பூத்த சிரித்த முகத்துடன் இருக்கணும். இப்படிப்பட்ட சிறந்த குணங்கள் உடையவர் தான் ஒரு நல்ல ஆசிரியர். அதுக்கப்புறம் காலத்துக்கு ஏற்ப சிந்திக்கும் ஆற்றல். இறந்த காலமாக இருக்கலாம், நிகழ்காலமாக இருக்கலாம், வரப்போகின்ற எதிர்காலமாக இருக்கலாம். அனைத்து காலத்திற்கும் உலகியல் அறிவோடு உயர்ந்த பண்புகளை உடையவராக அவர் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பண்பு நன்றாக இணையும் பொழுது அவர் அனைவருக்கும் நல்ல கருத்துக்களை எடுத்து கூறக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியராக அவரால் மாற முடியும். அப்படிப்பட்ட சிறந்த ஆசிரியர் தான் நமது ராதாகிருஷ்ணன். அவரை போல நாமும் நல்ல ஆசிரியராக வர வேண்டும். வருங்காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் நல்ல ஆசிரியர்களாக வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.